அல்லேலூயா. ஆண்டுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை செலுத்த போகிறோம். அல்லேலூயா. வேதத்தில் இப்படி வசனம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். உண்மையாகவே சொல்லணும்னா, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டி இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிர்மூலமாகாமல் நம்மை காத்து வந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அளவில்லாத அவருடைய அன்புக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நம்மை தகப்பனை போல தோளில் சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஆண்டவருடைய அன்புக்காக, ஆதரவுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்க முற்படும் பொழுது நெஞ்சம் நிறைந்த ஒரு ஆராதனை உங்களை செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் கிருபை, அளவில்லாத அன்பு, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. இந்த கிருபையை நாங்கள் எப்படி சொல்லுவோம், என்ன சொல்லி பாடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. விவரிக்க முடியாது, சொற்களில் அடங்காது, இதுதான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. சொல்லுங்க. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானே, அதுதான் கிருபை. எல்லாம் சேர்ந்து என்ன இது வரைக்கும் நடத்தி வந்த அந்த கிருபைக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென். என் ஜீவியத்தின் பாடலானே. ஒதுக்கப்பட்டோரை, தள்ளப்பட்டோரை, நிராகரிக்கப்பட்டவர்களை சேர்த்து அணைத்து அவர்களுடைய தலையும் உயர்த்துவது இந்த ஆண்டவர் அழகாய் செய்கிறார். அல்லேலூயா. தள்ளப்பட்டிருந்த சகேயுவை அழைத்தது போலதான் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துவோம். தள்ளப்பட்டிருந்த என்னையும் தேடி வந்தீர், உயர்த்துகிறீர். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் சேர்ந்து பாடுங்களேன். அதுதான் ஆமென். நான் நினைத்ததிலும், நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறீரே. கிருபை என் ஜீவியத்தில் பாடலாம். சேர்ந்து சந்தோஷமா சொல்லுங்க. அதுதான் கிருபை, கிருபை, அதுதான் கிருபை, கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே இயேசுவே. கிருபை என் ஜீவியத்தின் பாடலாய் மாறினதே. ஆமென். என்ன செய்வது, எங்க போவது? ஆகாரை போல எதுக்குமே வழி இல்லாம வனாந்தரத்துல நின்னாலும் அந்த வனாந்தரத்திலும் அவருடைய கரம் நமக்காக இறங்கி வரும். விசுவாசித்து கர்த்தரை ஆராதிங்க. அல்லேலூயா. தோள் மீது சுமந்து நடத்துவார். ஆமென். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும். தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து
சுமக்கும். அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. நாம் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலா அதுவேதான் கிருபை. அதுதான் எஸ் ஜீசஸ் ரிபாலவா சங்கோரா ரிமா சங்கரவா அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடல் ஜீவியத்தின் பாடலானதே. சொல்லுங்க. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனின் ஈவில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனின் ஈவில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை. அவர்தான் கிருபை. என் இயேசு கிருபையானாரே. அவர்தான் கிருபை. அவர்தான் கிருபை. என் இயேசு என் கிருபையானாரே. அவர்தான் கிருபை. அவர்தான் இயேசுவே. அவர்தான் கிருபை. கிருபை. கிருபையானாரே. அவரே. அவர் ஒருவரே. அவரா லிஷபரரியாந்தரோ கிருபையானாரே. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீரே எங்களுடைய கிருபையாய் இறங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கிருபையின் வடிவமாய் இயேசு நம்மை சந்தித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா கேண்டு அப்படியே ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நம்ம விழுந்து போகணும்னு நினைக்கிற நேரத்தில், எல்லாரும் நம்ம அழிந்து போகணும்னு நினைக்கிற நேரத்தில் நம்மை வாழ வைக்க, நம் தலைகளை உயர்த்த இந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? இந்த ஆராதனை நேரத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாராலும் தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கிறதை தடுக்க முடியாது. If God be for us, who can be against us? அல்லேலூயா. நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்றனால தேவன் நம்மை தேடி வரல. நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், குறைவுகள் தெரியும். அல்லேலூயா. ஆனால் அந்த பலவீனத்தை பலனாய் மாற்ற, குறைவை நிறைவாய் மாற்ற அவருடைய அன்பு நிமித்தமாய் தேடி வந்திருக்கிறார். அவரால் நம்ம தேடப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நம்ம இல்லை, இருந்தாலும் அது அவருடைய அன்பு. அன்பு நம்மை தேடி வந்தது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. உங்களோடு உங்களை அழைத்தவர் இருக்கிறார். சொன்னதை செய்யாம விடவே மாட்டார். சொல்லுங்க. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. என் அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட உண்டு. அல்லேலூயா. அலங்கார வாசல் உட்கார்ந்து இந்த முடவனுடைய நிலைமை அலங்கோலம். கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்றினார்.
உங்களுக்கும் எனக்கும் இந்த வேளையில செய்து கொண்டு வருகிறார். விசுவாசித்து கர்த்தரை ஆராதிப்போமா? அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோல ஆமென். அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி ஆமென், அவர் நம்மை அலங்கமாய் மாற்றுகிறார். நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, நன்மை செய்கிறவரே. ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் சிறந்தவரே. என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர், ஆராதிக்கிறோம் இயேசுவே. அல்லேலூயா. செய்து முடிக்கிறவர் செய்து முடிப்பார். பெற பண்ண செய்கிறவர் பெற பண்ண செய்வார். சொன்னதை செய்வார். ஓ எனக்காய் அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. இணைந்து ஆராதிப்போமா? அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஓ அல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா. அல்லே நீரே பாத்திரரே. திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? துதிப்போமா அவரை? ஆண்டவரே நன்றி. அவருடைய வார்த்தை, உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. ரீலிமா சுகோரோ சதரபா. உன் கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு என்று கர்த்தர் உரைக்கிறார் மகள். அல்லேலூயா. இழந்து போய் நிற்கிறீங்க, பொருளாதாரத்தில் பெரிய நஷ்டம். கர்த்தரோ இன்னைக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா, என்னோடு ஆராதனையில் இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தாரே, உங்கள் பொருளாதார நஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் ஈடுகட்ட போகிறார். அல்லேலூயா. எவ்வளவோ இழந்துட்டீங்க, கர்த்தர் அந்த இழப்புக்கு தக்க பதிலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. சீர்படுத்த போகிறார். திரும்பி உங்களை நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, வெறுமையான கற்பங்களை இன்னைக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நிறைவு வரட்டும். ஒரு புதிய உருவாக்கம் தொடங்கட்டும். பிள்ளைகள் பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அந்தகார கட்டுகள் உடையட்டும். சரும வியாதிகள் மறையட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உதரத்தின் ஊரல்கள் நிற்பதாக. Jesus we love you. அல்லேலூயா. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, வர்ஷிப் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் நடுவில் அசைவாடுகிறது. Receive the touch of God. Hallelujah. சரும வியாதிகள், skin diseases are disappearing in Jesus name. Hallelujah. திரும்ப சொல்லுகிறேன், everything to do with your uterus, God is healing it right now. Spondylitis pains கர்த்தர் உடைக்கிறார். God is cancelling those pains. You're receiving God's healing right now. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் சமாதானம் உண்டு.
அவருடைய பிரசரத்தின் ஆனந்த மகிழ்ச்சியோட என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளை உங்க கண்கள் எல்லாம் கர்த்தர் மேல இருக்கட்டும். என்ன வேணுமோ அதை அவர் தான் கொடுக்க முடியும். அது விடுதலையோ சுகமோ எதிர்பார்ப்போ பொருளாதாரம் எல்லாம் ஒன்லி ஃப்ரம் காட். வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பாதபடி கர்த்தரையே நோக்கி பார்த்து சொல்லுவோம், என் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிறேன் சுவாமி. ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ பிலீவ் இன் யூ, ஐ லவ் யூ. உம்மால எல்லாம் கூடும் என்று நான் நம்புகிறேன். அதிசயங்களை செய்கிற உண்மை நான் நம்புகிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளா அழைக்கிறோம். நான் உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. ஆவியானவரே நன்றி அப்பா. சிறந்த ஆண்டவருக்கு எங்களுடைய ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல ஒரு துதி ஆராதனை நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நேராக கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா, வி ஃபார் ஜீசஸ் என்ற இந்த சர்வீஸை நடத்தக்கூடிய ஆண்டவரே, எங்களுக்கு வழி நடத்துதலை தாங்க தகப்பனே. எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை நீங்கள் எங்கள் மூலமாக பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சுயம் அல்லனாதான் ஆண்டவரே, நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே மக்களுக்கு போகணும் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு டாபிக் ரொம்ப லைஃப்பில் முக்கியமான ஒரு டாபிக். குழந்தைகளை பற்றி எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தாரு. எனக்கு குழந்தைகளை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும். கண்டிப்பாக அவங்கள வழி நடத்துறதுக்கு இந்த வசனங்களும் சரி, நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களும் சரி, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேதத்தை திருப்புவோம். சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இங்கிலீஷில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, சில்ட்ரன் ஆர் அ கிஃப்ட் ஃப்ரம் த காட். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக அந்த குழந்தைய கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் குழந்தை கிடைக்காம அவ்வளோ தவமாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறாங்க, அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ், அவ்வளோ செலவுகள் செய்கிறாங்க. எதுக்காக? அந்த ஒரு குழந்தைக்காக. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ செலவு இல்லாமல், இவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு கிஃப்டாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு. அது ஒரு கிஃப்டாக. அந்த கிஃப்டை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், எப்படி அந்த கிஃப்டை நம்ம கொண்டு வர போகிறோம், அதை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பார்ப்போம். நம்ம உலகத்தில் எதை வேணாலும் ஈஸியாக காசு கொடுத்து வாங்க முடியும். ஆனால் ஒரு குழந்தைய நம்ம கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்க முடியாது. அது வாங்கினாலும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ நம்மளை போலவே அந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இருந்த பெயின், நம்மளுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அது பறந்து போயிடும். ஏன்னா என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்தது பேருக்கு நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கஷ்ட காலங்களிலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது அந்த குழந்தையோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா என்ன அறியாமலே அந்த வலிகள் அப்படியே பறந்து போயிடும். நான் அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பேன் நான் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் போது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்டை நம்ம எவ்வளோ பாதுகாத்து கொள்ளணும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுதும் நம்ம வேதத்தை மத்தேயு 19:14 திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு 19:14.
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குடையது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் இதுலேருந்து? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாதீர்கள். இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் பாருங்களேன், குழந்தைங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னு நிறைய நம்ம சுற்றி பார்த்துருப்போம். குழந்தைங்களை கவனிக்கிறதே கிடையாது. எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்க டிவி பார்க்கறதுக்கு, அவங்க வேலைகளை செய்கிறதுக்கு, மொபைலில் கேம்ஸ் ஆடுறதுக்கு, ஸோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. குழந்தை எதாவது கேட்டதுன்னா ஃபோனில் யூடியூப்பை போட்டு கொடுத்து அதை கொடுத்து அவங்க வச்சிடறாங்க. குழந்தை பாட்டுன்னு யூடியூப் பார்த்துட்ருக்கு. அதில் என்ன பார்க்குறா குழந்தை எதுவுமே அவங்க கவனிக்கிறது கிடையாது, மானிட்டர் பண்ணுறது கிடையாது. இதுலேருந்தே நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது நம்ம ஆண்டவருக்குள்ளே கொண்டு போகிறோமா பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தடையாக இருக்கிறோமா இல்லையான்னு இந்த வசனத்துலேருந்தே ஈஸியாக தெரிஞ்சு. ஏன்னா நம்ம கொண்டு போகிறதில்ல, நம்ம தான் தடையாகவே இருக்கணும். அந்த தடை தான் என்னென்னா மொபைலில் வீடியோ பார்க்குற வைக்கிறது, மொபைல் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம தான் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், சாப்பாடு ஊட்டுறதுக்கு அவங்க பிள்ளைங்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அழகாக கொஞ்சி அவங்கள பேம்பர் பண்ணி நம்ம வழியில் கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ஆனால் இந்த காலத்து பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நான் எல்லோரையும் சொல்லலை, ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், மொபைலில் வீடியோ போட்டு விட்டுட்டு அப்படி சாப்பாடு ஊட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில குழந்தைங்களும் அப்படி இருக்குதான். பட் ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அதை பேம்பர் பண்ணியோ இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போய் அப்படி இப்படி எதாவது பண்ணி நம்ம கொடுத்தா ரொம்ப நலமாக இருக்கும். ஏன்னா நம்ம மொபைலை பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அதை பார்த்தே தான் வளரும். அது இல்லைன்னா இருக்காது, அது ஒரு பயங்கர அடிக்ட் ஆகிரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது ஒரு 4 வயசில். நாங்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தோம், நாங்களும் அப்படி தான் இருந்தோம் மொபைல் கொடுத்து அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கும் இது மாதிரி ஆண்டவர் உணர்த்துறதுனால மொபைலை டோட்டலாக கட் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, குழந்தைய ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு தடவை சாப்பாடு விட்டுறதுக்கு. வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த காக்காவை பாரு, குருவியை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி அவளுக்கு ஊட்டி அந்த கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே கிடைக்காது. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு சைக்கிள் உட்கார வச்சு அப்படி நம்ம தள்ளி இப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது டோட்டலாக கட் ஆயிடுச்சு. இப்போது எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் மொபைலே கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு இப்படி வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. ஸோ அதுபடி நாங்கள் வழி நடத்திட்டு வரோம். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களோட நீங்கள் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிள்ளைங்க இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும், அவங்க எதிர்பார்க்குற அன்பு எது தெரியுங்களா? நம்ம அப்பா அம்மா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களான்றது தான். நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ குழந்தைங்க அவ்வளோ நம்மளை விரும்புவாங்க. ஸோ நான்லாம் எப்பயுமே வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா மொபைல் ஒரு ஓரமாக வச்சுருவேன். என் பிள்ளையோடு நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்க சொல்கிற விஷயத்தை நான் காது கொடுத்து கேட்பேன். கேட்டுட்டு அவங்களோட நான் பேசுவேன். ஸோ தட் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு நல்ல பில்டாகவும், அந்த கம்யூனிகேஷன் நல்ல பில்டாகவும், பிள்ளை இது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைய கரெக்டாக வளர்க்கலான்னு தெரிஞ்சிடும். பிள்ளைங்க என்றைக்கு நம்மக்கிட்ட அன்போடு எதுவுமே சொல்லாமல் விலகி போதோ அப்போத்துலேருந்தே நம்ம தப்பான வழியில் வளர்க்குறோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பிள்ளைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல்லேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க. நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கார்ட்டூன்ஸ் அது இதுன்னு போட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பிள்ளைகளை விட்டுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க. ஸோ இப்போ கூட நான் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணேன்னா, க்ரையான்ஸ் புக்கு அது மாதிரி வாங்கி கொடுத்து வரைகிறதுக்கு என் பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எவ்ரி ஈவினிங் இதை வரையுமா, இதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உட்காந்து சொல்லி கொடுத்தேன். அவள் என்ன பண்ணுறான்னா, இப்போ எப்போல்லாம் நான் வீட்டுக்கு வரணும், அப்பா வா நம்ம பண்ணலாம், வா இதை பண்ணலாம், இது வரையலாம், அது வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாள். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்க டோட்டலாகவே அந்த மொபைல்லேருந்து அடிக்டே ஆக மாட்டாங்க. மொபைல் நினைப்பே வராது. என் பிள்ளைக்கு சுத்தமாக மொபைல் நினைப்பு இப்போல்லாம் வர்றது கிடையாது. ஃபுல்லாகவே அவள் எழுதுறதுலையும் அந்த ட்ராயிங்ஸ் வரைதுலையும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரம் வழி தப்பி போகாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மொபைல் கொடுக்குறதுனால பிள்ளைகளோட கண்கள் இருக்கு இல்லைங்களா, சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேயே எல்கேஜி யூகேஜிலேயே கண்ணாடி போட்டுடுறாங்க. இதெல்லாம் எதனாலனா அந்த மொபைலில் இருக்கிற லைட்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுனால. ஸோ அது ரொம்ப நம்ம கண்களுக்கு கெடுதல், அது நம்மளுக்கே தெரியுது. அதுலேருந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா
வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு? ட்ரெயின் அப் எ சைல்ட் இன் த வே ஹீ ஷுட் கோ, ஈவன் வென் ஹீ இஸ் ஓல்ட் ஹீ வில் நாட் டிபார்ட் ஃப்ரம் இட். இதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நம்ம சில்ட்ரனை நம்ம தான் ட்ரெயின் அப் பண்ணணும். எப்படி? அவன் நடக்க வேண்டிய கரெக்டான வழியில். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஒரு வழி நடத்துதலை கொடுங்கன்னு. நான் அப்படியே தான் தினமும் காலையில் ஜெபிக்கும்போது, எனக்கு வழி நடத்துதலை தாங்க ஆண்டவரே, என்னோடய பிள்ளையை எந்த வழியில் நான் கொண்டு செல்லணும், எப்படி நான் நடத்தணும், எப்படி ஆண்டவரை கொண்டு போகணுன்றதே எனக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயம் நான் அவகிட்ட பேசும்போதும் பண்ணும்போதும், ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுங்க, வழி நடத்துங்க. நான் சுயமாக வழி நடத்தக்கூடாது ஆண்டவரே. நான் பாப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக என்னோடய சுயத்தை எதுவுமே நான் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க. எனக்கு வழி நடத்துதலில் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அப் எ சைல்ட் இன் த வே ஹீ ஷுட் கோ. நம்ம ட்ரெயின் அப் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் பண்ணோம்? ஆண்டவரோட வார்த்தைகளை சின்ன வயதுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் மொபைல் கொடுக்கறதுக்கு பதிலாக டிவியில் யூடியூப்பில் நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் இருக்கும், அதை போட்டுவிடும். ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி, தாவீதோட ஸ்டோரி, யோனாவோட ஸ்டோரி, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியை போட்டு, அந்த ஸ்டோரியை போட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் யோனா யார், தாவீது யார், கோலியாத் யார், இப்படி யோசேப்பு யார், அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரியை சொல்லும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. ஸோ பிள்ளை பைபிளோட வார்த்தைகள், ஆண்டவரோட வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வார்த்தைகளை ஈஸியாக சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. ஸோ இது மாதிரி பைபிள் ஸ்டோரியை காட்டலாம். நீங்கள் இன்ஸ்டடாக மொபைலில் கொடுத்து மற்ற காரியங்களை காட்டுறதை விட நீங்கள் பைபிள் ஸ்டோரியை டிவியில் போட்டு தூரத்துலேருந்து அப்படி காட்டும்போது பாப்பாவோட கண்கள் டேமேஜ் ஆகாது தூரத்தில் நீங்கள் காட்டும்போது. ஸோ அது மாதிரி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியை சொல்லி அப்படியே ஆண்டவரோட வார்த்தையை ஈஸியாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட். ஸோ அவங்களுக்கு நம்ம அவங்க வழியிலேயே போய் ஆண்டவரை பற்றி சொல்லி சின்ன வயசுலேயே நம்ம ட்ரெயின் அப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திரும்பி பார்க்கும்போது அவங்க கரெக்டான வழியில் நடந்திருப்பாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ, ஆண்டவர் நம்மளை எப்படி வளர்க்க சொன்னாரோ, அது மாதிரி அவங்க கரெக்டாக நடந்திருப்பாங்க. ஸோ அவங்க வழி தவறியே போக மாட்டாங்க. ஸோ இதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கிஃப்ட்டை நம்ம கரெக்டான மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான வழியில் கொண்டு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இன்னமும் பார்க்குறோம், நிறைய பேர் பிள்ளை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டை என்றைக்கும் நம்ம தவறான வழியில் எடுத்து போயிடக்கூடாது. நம்ம நிறைய பிள்ளைங்கள் தவறான வழியில் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் கண்கூட்டா. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்து போயிடக்கூடாது. ஆண்டவரோட வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியே சொன்னால் கண்டிப்பாக பிள்ளைங்க ஏற்றுக்காது. ஸோ இது மாதிரி பைபிள் ஸ்டோரியாக இருக்கட்டும், பைபிள் கார்ட்டூன்ஸ்லேயே இருக்குது புக்ஸு. ஸோ அது மாதிரி வாங்கி கொடுத்து அதை வச்சு அதை கதை சொல்லி பிள்ளைங்களுக்கு அப்படி நம்ம ஆண்டவரோட வார்த்தையை சொல்லலாம். ஸோ அது இன்னும் லகுவாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப அந்த ஆண்டவரோட வார்த்தையில் நல்ல சின்ன வயசுலேயே நல்லா வளர்ந்துருவாங்க. ஸோ அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்க வளர்கிற நாட்களில் அவங்க இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். இங்கிலீஷில் இப்படி போடப்பட்டிருக்கு, டிசிப்ளின் யுவர் சைல்ட் அண்ட் தே வில் கிவ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் வில் மேக் யுவர் ஹார்ட் கிளாட். ஸோ டிசிப்ளின் யுவர் சைல்டு. பிள்ளைகளை மெயினாக டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். மெயினாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களை பார்க்க போகும்போது ப்ரைஸ் அலாட் சொல்லி கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வணக்கம் சொல்லிக் கொடுக்க சொல்லி, குட் மார்னிங், குட் ஈவினிங், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் டிசிப்ளினை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்கு. ஏன்னா நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நிற்போம். கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா கரெக்டாக நிற்கும், இல்லைனா அது சதைஞ்சு போயிடும். ஸோ நம்ம கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நம்ம பில்டிங் கட்டும்போது கரெக்டாக ஆங்கிள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம கட்டுறோமோ அது கரெக்டாக இருக்கும். நம்ம லைட்டாக சைடாக போச்சுன்னா அந்த மொத்த பில்டிங்கே சைடாக போதும். அது மாதிரி தான் நம்ம குழந்தையோட லைஃப்பும் கரெக்டாக நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் பிள்ளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுப்பி
ப்ரே பண்ண கற்றுக் கொடுங்க. நல்ல ஜெபம் பண்ணணும். மெயினாக பிள்ளைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் வசனமும் சரி ஜெபமும் சரி கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுங்க. எடுத்தவுடனே இதை பண்ணு, இதை பாரு, இப்படி செய் அப்படி சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கும் கோபம் வரும், இரிட்டேட் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ண வேண்டாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விதம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் அவங்க வழியிலே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுப்பாங்க. அவங்களும் டிசிப்ளினாக வளருவாங்க. கண்டிப்பாக மறக்காமல் காலையில் எந்திரித்தோடனே ஜெபிக்க கற்றுத்தாங்க. இந்த நாளை கொடுத்ததுக்கு இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, என்னை எழுப்பித்தீங்க, இன்றைக்கி நான் போகலும் வருகிலும் ஆசீர்வதிங்க. அப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு 2-3 நாள் ஆகட்டும். ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுங்கள். அப்பா அம்மாக்காக ஜெபிமா, தாத்தா பாட்டிக்காக ஜெபிமான்னு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளை நல்லா ப்ரே பண்ணும். ஏன்னா என்னோடய பிள்ளைங்களும் ஆண்டவர் எனக்கு இப்படி வழி நடத்தினார். காலையில் சீக்கிரமாக எழுப்பிச்சு அவளை ப்ரஷ் பண்ண வச்சு ப்ரே பண்ணவே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனத்தை சொல்லிக் கொடு. இது மாதிரி நான் என் பிள்ளையை நான் ஒன்றுன்னா சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துட்டு வரேன். காலையில் சொன்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு, நல்ல ஒரு ஆண்டவரோட பாட்டை கேட்க வைக்கிறேன். என் பிள்ளையை கேட்ட வச்சுட்டு அதை பாட சொல்லுவேன் என் பிள்ளையை. இது மாதிரி நான் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் யுவர் சில்ட்ரன் சொன்னாங்க இல்லையா, பைபிள் வசனம் சொல்லுது. அது மாதிரி நான் ட்ரெயின் அப் பண்ணிட்டு வரேன். ஏன்னா முதற்கனி என்னுடையதுன்னு வசனம் சொல்லுது. முதற்கனியை ஆண்டவருக்கு. ஸோ நம்ம அந்த கனியை கரெக்டாக நேர்த்தியாக ஆண்டவருக்கென்று நடத்திட்டு வரணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுபடி தான் அந்த குழந்தை நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம நல்ல குழந்தைய வளர்த்தோம்னா அவங்க ஜெனரேஷன் வளரும்போது அதையே அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வசனங்களை சொல்லி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இன்றைக்கி மெசேஜ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்புகிறேன். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த குழந்தைகள் பற்றிக்கான ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆண்டவரே இந்த வார்த்தை மக்களுக்கு போய் சேரணும் தகப்பனே. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தாங்க. அவங்க பிள்ளைகளை நீர் எப்படி வளர்க்கணுன்றீங்களோ அந்த வழிகளை அவங்க வளர்க்கணும் தகப்பனே. எங்கள் சுயம் அல்லனாதான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். என் பிள்ளையை நான் இப்படி வளர்க்கணும், இங்கே கூப்பிட்டு போகணும், அப்படி வளர்க்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும். கருவில் இருக்கும்போதே நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன். அந்த குழந்தைக்கான பிளானை நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கும்போதே செய்து வைத்திட்டீங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த பிளானை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க தகப்பனே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்போ அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிழலில் நாங்கள் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு வழிநடத்தலை தாங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை வழிநடத்துங்க, எங்கள் சுயம் அல்ல நாதா தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளை ஒருபோதும் தவறான வழிகளில் போயிடக்கூடாது தகப்பனே. பிள்ளையை குறித்து நீங்கள் எவ்வளவோ எங்களுக்கு ஞானமாய் ஆண்டவரை வழி நடத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேரை பார்க்குறோம், பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்கள ஆசீர்வதிங்க அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஜெபத்தோடு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் அந்த கட்டை நீ உடைத்து போட்டு ஆண்டவரே ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளை ஆண்டவரை ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்தணும் தகப்பனே, மனிதர்களை அல்ல தகப்பனே. ஆண்டவரே, நீர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பேரண்ட்ஸுங்களை ஆசீர்வதிங்க. பேரண்ட்ஸுங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை வழிநடத்தலை தாங்க, ஞானத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் குழந்தை தரப்போகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கலும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.